ஹைங்க. நீங்க பைத்தான்ல சேம் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ்க்கு திரும்ப திரும்ப எவ்ரி டைம் நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இனிமே அந்த மாரி பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட எல்லா டேட்டாவையும் சேம் பிளேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஸ்மார்ட் கண்டெய்னர் தான் பைத்தான் லிஸ்ட். ஸோ 100 டேஸ் ஆஃப் பேக் அண்ட் மொபைல் சேலஞ்சில் இன்னைக்கு டே 11 பைத்தான் லிஸ்ட். கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்னன்னா பைத்தானோட கலெக்ஷன் தான் லிஸ்ட். ஸோ மல்டிபிள் வேல்யூஸை கலெக்ட் பண்ணி சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் பைத்தான் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ ஃப்ரூட் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும். என்ன லிஸ்ட்னா ஃப்ரூட்ஸோட லிஸ்ட்டு. ஆப்பிள், பனானா, மேங்கோ அப்படின்னு நான் என்னோட ஃப்ரூட்ஸோட லிஸ்ட்டை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, நான் இப்போ லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதில் இருக்கிற ஒரு வேல்யூஸையும் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ்னால் என்னென்னா 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களோட லிஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே மாதிரி இண்டெக்ஸோட வேல்யூஸ் அதிகமாகிட்டே போகும். ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0ல் ஆப்பிள் தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் அதுதான் இருக்கும். அண்ட் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் மேங்கோ தான் இருக்கும். ஸோ எனக்கு மேங்கோ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு பைத்தானோட லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ லிஸ்ட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு அதில் ஒரு வேல்யூ இருக்குது, அதை நான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறதுனா ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பனானான்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நான் அதை பனானாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆரஞ்சுன்னு நான் மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1ல் எனக்கு ஆரஞ்சுன்னு சேஞ்ச் பண்ணணும்னு நான் கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இப்போ பனானாக்கு பதிலாக எனக்கு இப்போ ஆரஞ்சுன்னு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு வேல்யூ புதுசாக ஆட் பண்ணணும். எனக்கு இருக்கிற லிஸ்ட்டில் எனக்கு புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ஃப்ரூட்ஸ் டாட் அப்பெண்ட்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்பெண்ட்னா என்னன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அப்பெண்ட் ஆஃப் கிரேப்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கிரேப்ஸ் வந்துட்டு என்னோட எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஆட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்காக தான் ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ். இப்போ எனக்கு ஆப்பிள் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் ஆப்பிள்னு கொடுக்குறேன். இப்போ நான் மறுபடியும் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ஆப்பிள் வந்துட்டு என்னோட எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் இருந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரிமூவ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இனிமேல் நீங்கள் வந்துட்டு சேம் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ்க்கு திரும்ப வேரியபிள் கிரியேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பைத்தான் லிஸ்ட்டு பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பைத்தான் லிஸ்ட்டை வந்துட்டு ஒரு டீட்டெயில் நோட்ஸாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் அண்ட் டே 11 கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டிஎம்ல சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.